ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு livelowofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு கறி. வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ்பேனில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து விடுங்க. உளுந்து கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. கூடவே ஒரு 1/2 தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைக்கிற சாம்பார் பவுடர் எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி வீடியோவை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது மசாலாவை எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதை மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மினிட்ஸில் நம்ம ஆட் பண்ண மசாலா பவுடர்ஸோட ராஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம ஃப்ரோசன் பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது கூடவே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம பட்டாணி வேகிற வரைக்கும் குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 3 to 4 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆகி இருக்கும் பட்டாணி. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கை பைட் சைஸ் பீசஸாக ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதை மூடி வச்சு மறுபடியும் நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூடவே நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அந்த டேங்கினஸ் இந்த லெமன் ஜூஸ் கொடுக்கும். அது இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். அதனால் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்ல மசாலாவோட ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி கறி ரெடி ஆகிடுச்சு. சாதம், ரசம், தயிர், சாம்பார் எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.